வணக்கம். நெருப்பு தமிழன். ஒரு மாபெரும் கூட்டணி வரப்போகுது. ஒரு பிரம்மாண்ட கூட்டணி வரப்போகுது. எப்போவுமே இவர் டிஜிட்டல் கூட்டணி, அதற்கப்புறம் பல்வேறு விதமான கூட்டணி, பிரம்மாண்ட கூட்டணி, அந்த கூட்டணி, இந்த கூட்டணி, வெற்றி கூட்டணி அப்படின்னு இட்லி கூட்டணி, சட்னி கூட்டணி, சாம்பார் கூட்டணின்னு சொல்லாமல் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல எடப்பாடி. இது வரைக்கும் எடப்பாடி தொடர்ந்து 10 தேர்தலில் தோல்வியை மட்டும்தான் சந்திச்சிருக்கிறார். இப்போ மீண்டும் ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்சியை சேர்க்க போகிறோம்னா அந்த பிரம்மாண்டமான கட்சி யாருங்க? பிரம்மாண்டமான கட்சி யார்? தேமுதிகவா? 2% 3% ஓட்டு வச்சுருக்கிறாங்களா? அவங்க பிரம்மாண்டமான கட்சியா? அல்லது தமிழ் மாநில காங்கிரஸ் பிரம்மாண்டமான கட்சியா? இப்போ ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்துருக்குது. அடுத்து பிரம்மாண்டமான கட்சி ஒருவேளை நாம் தமிழர் கட்சியா அல்லது விஜய் கட்சியா? இப்போ விஜய் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, எனக்கு முதலமைச்சர், நான் தான் முதலமைச்சர், என் தலைமையில் தான் ஆட்சி அமைப்போம், வர்றவன் வா, போகிறவன் போ அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ எடப்பாடி எப்படி முதலமைச்சர் ஆவார்? அதற்கப்புறம் இந்த பக்கம் ஒரு பக்கம் நம்ம அங்கே இருந்துட்டு டெல்லியிலேருந்து பாயை விரித்து படுத்து கிடக்கிறாரு. நம்ம இது கூட்டணி ஆட்சி, நாங்கள் சொல்கிறதா முதலமைச்சர் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் வேறு பாயை விரித்து படுத்து கிடக்கிறாப்புல. இப்போ என்ன தான் நடக்க போகுது? இப்போ எடப்பாடி இப்படி பொய்யும் பொருட்டுகளையும் சொல்லி ஒரே தமிழக அரசியலில் இவரை புரட்சி தமிழர்னு சொல்கிறதுக்கு பதிலாக பொழுகுனி தமிழர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டத்தை கொடுங்கப்பா.